இஸ்ரேல் ஈரான் போரானது திருப்பி ஏவுகணை தாக்குதலாக ஆரம்பிச்சிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட்டு அந்த போர் நிறுத்தம் என்பது ஒரு முழுமையான போர் நிறுத்தமாக இல்லை, அல்லது ஈரான் இஸ்ரேல் சண்டை. அடிப்படையில் அது இஸ்ரேல் ஈரான் சண்டை தான். அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் நமக்கு சண்டை வேண்டாம், ஈரானோட முழுமையான சண்டை நிறுத்தம் வந்துடணும். இஸ்ரேல் இது அவங்களுடைய பாதுகாப்புக்கு போராடுறாங்களா, இல்லை அதாவது தாக்குதல் அரசியலை முன்னெடுக்கிறாங்களா? அமெரிக்காவுடைய சொல் பேச்சு மீறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சண்டை போடும் பொழுது இஸ்ரேலை தாக்கினால் அமெரிக்காவுக்கு ஒரு வழி இல்லை வந்துடும் நினைக்கிறாங்க. அமெரிக்கா தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, இனி நாங்கள் சண்டைக்கு வர மாட்டோம். போர் நிறுத்தத்தை மீறி திருப்பி ஏவுகணை தாக்குதல் அப்படிங்கிறது இல்லை, ரைட்டு தான், சரியா? ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு வரலாற்று பகுப்பாய்வாளர் திரு புதுமடம் அலீம் சார் இணைந்துள்ளார். அவரிடம் இஸ்ரேல் ஈரான் போர் குறித்து விரிவாக வாதிப்போம். சார் வணக்கம், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். 2 மாதங்களாக போர் நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த இஸ்ரேல் ஈரான் போரானது திருப்பி ஏவுகணை தாக்குதலாக ஆரம்பிச்சிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு இது காரணம், இது பின்னணி தான் என்ன? இல்லை, இப்போ அதாவது இஸ்ரேல் ஈரான் போர் என்பதை தாண்டி அது இஸ்ரேல் லெபனான், ஈரான் அமெரிக்கா இப்படி போராக மாறிவிட்டது. ஒரு 4 மாத காலமாக இந்த போர் நடப்பது நமக்கு தெரியும். அது இன்றைக்கி போர் நிறுத்தம் என்கிற இடத்துல இருக்கின்ற சூழ்நிலையில் அந்த போர் நிறுத்தம் என்பது ஒரு முழுமையான போர் நிறுத்தமாக இல்லை. ஒன்று. இரண்டாவது, இந்த இஸ்ரேல் ஈரானுக்கான போர் என்பது இன்றைக்கி இஸ்ரேல் லெபனானுக்கான போராக மாறி இன்றைக்கி தெற்கு லெபனானும் இஸ்ரேலும் மிகப்பெரிய அளவில் சண்டையிட்டு கொண்டிருப்பதை பார்க்குறோம். இன்றைக்கி இதன் காரணமாக ஈரானுடைய எச்சரிக்கை என்னவென்றால், நீங்கள் லெபனானை தாக்குனீங்கன்னா நாங்கள் வருவோம்னு மறுபடியும் அவங்க சொன்னாங்க. அவங்க இன்றைக்கி ஈரான் வடக்கு இஸ்ரேலில் தாக்கியதால் ஏற்பட்ட சேதம் என்பது இன்றைக்கி ரொம்ப மோசமான ஒரு சேதமாக இருக்கிறது. ஏற்கனவே இந்த இஸ்ரேலில் இருக்கின்ற அந்த வடக்கு இஸ்ரேல் பகுதிகள் ஹமாஸால் தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியையும் பார்க்குறோம். இன்றைக்கும் ஈரானுடைய துறைமுகமான பந்தர் அப்பாஸ், ஹார்மோஸ் எல்லாம் இன்றைக்கி மூடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி அந்த பகுதியில் வருகின்ற கப்பல்கள் எதுவுமே போகிறதில்லை. இதன் காரணமாக உலகளவில் கச்சா எண்ணெய் பிரச்சனை உயர்ந்து கொண்டே போகிறத பார்க்குறோம். இன்றைக்கும் நம்ம பெட்ரோல் விலை என்பது தினம் தினம் கூடுவதை பார்க்குறோம். தங்க விலை மாதிரி தினம் தினம் ஏறுது. கமர்ஷியல் சிலிண்டர் என்பது எங்கேயோ போயிடுச்சு. வீட்டு சிலிண்டரே 1000 ரூபாய் தாண்டி போயிடுச்சு. இப்போ இதெல்லாம் காரணம் பார்த்தால் இந்த ஈரான் அமெரிக்கா சண்டை அல்லது ஈரான் இஸ்ரேல் சண்டை. அடிப்படையில் அது இஸ்ரேல் ஈரான் சண்டை தான். அப்போ இந்த ஹார்மோஸ் பிரச்சனை முழுமையாக தீர்க்கப்படணும் என்கிறது ஒரு பக்கம். அதற்காக முயற்சியை அமெரிக்கா எடுத்துக்கொண்டிருப்பதையும் பார்க்குறோம். முற்றுகை இருந்தால் கூட அது எடுக்கிறாங்க. காரணம், இன்றைக்கி உலக நாடுகள் அமெரிக்காவை பெரிய அளவில் நிர்பந்தம் செய்கிறாங்க. அப்போ இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் நமக்கு சண்டை வேண்டாம், ஈரானோட முழுமையான சண்டை நிறுத்தம் வந்துடணும். ஏன்னா இது உலகத்தை பாதிக்கக்கூடிய இடத்துக்கு நகர்ந்து விட்டது இந்த சண்டை. அந்த சூழ்நிலையில் அமெரிக்காவோட பேச்சை கேட்காம இஸ்ரேல் மீண்டும் சண்டைக்கு போகுது. லெபனானில் குண்டை போடுறாங்க. அது இன்றைக்கி திருப்பி பேக் ஃபயர் ஆகி இஸ்ரேல் வடக்கு பகுதிகள் இன்றைக்கி பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி அமெரிக்கா அதற்கு பெரிய கண்டனத்தையும் தெரிவிக்கிறாங்க. வேண்டாம், இஸ்ரேல் நாங்கள் இனிமேல் தனிமைப்படுத்திடுவோம், நாங்கள் விட்டுட்டு விளையிடுவோம், எங்கள் சொல் பேச்சு கேட்கல அப்படின்னு. இதற்கு எல்லாமே காரணம் என்னவென்றால், ஈரானுடைய வலிமை என்பது இன்றைக்கி ஒரு அபரிதமான வலிமையான நாடாக இருக்கிறது என்பதை அமெரிக்கா புரிந்துவிட்டது. ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அலி ஐதுல்லா கமேனி அவர்தான் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர். நீண்ட காலமாக ஈரானை ஆட்சி செய்தவர். அவர் 4 மாதங்களுக்கு முன்பு அமெரிக்கா படையால் கொல்லப்பட்டார். அவருடைய உடல் இன்று வரை அடக்கம் செய்யப்படலை. இன்று வரை மார்ச்சுவரியில் வச்சுருக்காங்க. 4 மாதமாக அவருடைய உடல் பூத உடல் மார்ச்சுவரியில் வைக்கப்பட்டிருக்கிறது. அது அடக்கம் செய்யப்படாமல் இருந்ததன் காரணமாக இன்றைக்கி ஈரான் முழுவதுமே இன்று வரை ஒரு 4 மாதங்களாக துக்கம் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. இப்போ அது மாற வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா, வருகின்ற ஜூன் 21ஆம் தேதி அவர் உடல் அடக்கம் செய்யப்படும் என்கிற அறிவிப்பை ஈரான் கொடுத்திருக்கிறார். சுமார் 2 கோடி ஈரானிய மக்கள் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள போகிறாங்க. இதுதான் இது ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வாக நடக்க இருக்கிறது.
அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்துவது என்பது அமெரிக்காவுக்கு ஒரு உகந்த செயலாக படலை. இதற்கிடையில் போர் நிறுத்தம் அறிவிச்சாங்க. ஆனாலும் அதான் சார், அந்த போர் நிறுத்தத்தை மீறி திருப்பி வந்து ஏவுகணை தாக்குதல் அப்படிங்கிறது வந்து இல்லை, ரைட்டு தான், சரியா சார்? அது தவறு. ஆக்சுவலாக போர் நிறுத்தத்தை மீறி வந்து ஏவுகணை தாக்குதல் செய்தது அமெரிக்கா செஞ்ச தவறு தான். அதற்கு ட்ரம்ப் ஒரு பதில் கொடுத்தார். போர் நிறுத்தம் நடந்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன செல்ல சண்டைகள் இருக்குன்னாரு. இது செல்ல சண்டையா? கப்பலை தாக்குவது, ஏவுகணை வைத்து தாக்குவது, கன்னத்துல சும்மா அடிச்சு விடுறது செல்ல சண்டை. நம்ம அந்த ஏவுகணை விடுறது செல்ல சண்டை. பந்தர் அப்பாஸ்னு ஒரு இடம் இருக்கு. ஈரானுடைய துறைமுகங்களில் முக்கியமான துறைமுகம் பந்தர் அப்பாஸ். இது ஹார்மூஸுக்கு பக்கத்திலே இருக்கு. ஹார்மூஸ் என்பது முக்கியமான வழித்தடம். அங்கே இருக்கின்ற ஈரானிய கப்பலை இவர்கள் தாக்குதல் நடத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணமும் என்ன சொன்னாங்கன்னா, அங்கு வந்து ஒரு கப்பல்களுடைய நடமாட்டம் இருந்தது, ஒருவேளை எங்களை தாக்குதலுக்கு செய்ய நினைக்கிறாங்களோ நாங்கள் பார்த்து தாக்குதல் நடத்தினோன்னு சொன்னாங்க. திருப்பி அவங்களும் பதிலுக்கு தாக்குதல் நடத்தினாங்க. அந்த அமெரிக்க கப்பல் மேல் தாக்குதல் நடத்தினாங்க. அதுவும் பற்றி எரிஞ்சது. அப்போ திருப்பி திருப்பி பதிலடி கொடுக்குறாங்க, பலமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு தெளிவாக தெரியுது. அதற்கிடையில் இன்றைக்கி இஸ்ரேல் தாக்குதல் என்பது முக்கியமான ஒரு தாக்குதலாக போய் இன்றைக்கி இஸ்ரேலுடைய வடக்கு பகுதி பெரிய அளவில் சேதமடைந்திருக்கிறது. அப்போ இதெல்லாம் தேவையில்லாத செயல் என்று உலக நாடுகள் கருதுகிறார். அப்போ இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் என்பது, நாங்கள் இனி நிரந்தரமாக ஈரானோடு போர் நிறுத்தத்துக்கு வந்துடுறோம், இஸ்ரேல் அமைதியாக இருக்கணும்னு. ஆனால் இஸ்ரேல் அமைதியாக இல்லை. என்ன காரணம்னா, நாங்கள் ஈரானை தாக்கவில்லை, லெபனானை தாக்குகிறோம், லெபனானில் இருக்கின்ற ஹிஸ்புல்லாவை தாக்குகிறோம் அப்படின்னு காரணம் சொல்கிறாங்க. தெளிவாக ஈரான் சொல்லிவிட்டார்கள், ஹிஸ்புல்லா என்பது வேறு, நாங்கள் வேறு அல்ல. அந்த பிரச்சனை. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அமெரிக்கா இஸ்ரேலை தனிமைப்படுத்தி விட்டு வந்து விடலாமா என்று நினைக்கிறாங்க. அதுதான் முக்கியமான நிகழ்வு. ஏன்னா உங்களுக்கு கடந்த காலங்களில் 50களிலிருந்து கிட்டத்தட்ட 1950 இன்று வரை இஸ்ரேலுக்கு கூடுதலாக பாதுகாப்பு கொடுத்திருக்கின்ற நாடு அமெரிக்கா. சார் அதுதான் முக்கியமானது. ஓகே சார், இந்த போர் வந்து மீண்டும் அதாவது ஒரு உலக போரா மாறுறதுக்கான அபாயம் இருக்கா சார்? இல்லை, உலக போரா மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை இப்போ. ஏன்னா நம்ம கடந்த காலங்களில் பேசியிருக்கோம் இது உலக போரா மாறுமான்னு. ஆனால் உலக போராக மாறாது என்பதற்கு பல அத்தாட்சிகள் இன்றைக்கி வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக உலக போரா மாறணும்னா யார் வரணும்? ஈரான் பக்கம் சீனாவும் ரஷ்யாவும் வந்து நிற்கணும். அமெரிக்காவும் இஸ்ரேலோட மற்ற ஐரோப்பிய நாடுகளும் சேர்ந்து வந்து நிற்கணும். அந்த மாதிரியான ஒரு சூழல் இப்போ இல்லை. காரணம், ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணலை, பிரிட்டன் அமெரிக்காவுக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணலை. அதே போன்று சீனாவும் ரஷ்யாவும் தெளிவான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. என்னென்னா, நாங்கள் உலகப் போருக்கெல்லாம் நாங்கள் கொண்டு போக மாட்டோம், ஆனால் ஈரானை தாக்குவதை நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எச்சரிக்கையை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதன் மூலமாக எப்படி வரும்னா, திருப்பி திருப்பி ஈரான் மூலமாகத்தான் அந்த தாக்குதல் நடக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க, ஈரானை வலிமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஈரானோட சண்டை போடுறீங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும், ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. ரொம்ப லேட்டாக அமெரிக்கா என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஈரானுக்கு பின்னே சீனாவும் ரஷ்யாவும் ஆயுதங்களை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ மறைமுக ஆதரவு நிறைய இருக்குது. மறைமுக நேரடி ஆதரவுங்கிறதே இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் சீனாவுக்கு வந்து ட்ரம்ப் போனது போக கூட சீனாவுடைய அதிபர் ஜின்பிங் எந்த ரியாக்டும் பண்ணலை. ஜின்பிங்கும் ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புட்டினும் சேர்ந்து கூட்டாக அறிக்கை கொடுத்ததே வந்து ஈரானை தொட வேண்டாம். அப்போ இதுலேருந்து என்ன ஒரு விஷயம் கிளாரிட்டியாக புரியுதுன்னா, ஈரானுக்கு பின்னே இருந்து கொண்டு ஆயுதங்களை கொடுப்பது இந்த ரெண்டு நாடும் தான். அப்போ மூன்றாம் உலக போர் வரணும்னு அவசியம் இல்லை. ஈரானை வச்சே காய் நகர்த்துறாங்க. இப்போ ரெண்டு பேரும் சண்டை போடுறான், நான் வந்து அடித்தாதான் பிரச்சனை மாறும், நான் எனக்கு ஆதரவாக இருக்கிறவனுக்கு நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன், துப்பாக்கிலேருந்து எல்லாம் கொடுக்குறேன், அவன் அடிக்கிறான், அது எப்படி ஏன் பிரச்சனை ஆகும்? அது உங்களுக்கும் புரியுது. அது உலக போர் இல்லை, ரெண்டு பேரும் சண்டையாக தான் பார்க்கப்படும். ஆனால் கூட நிற்பது யாரு? அது ரொம்ப தெளிவாக அமெரிக்காவுக்கு புரிஞ்சு போச்சு. ரஷ்யாவும் சீனாவும் முழுமையாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த போரிலிருந்து நம்ம பின்வாங்கி விட வேண்டும் என்று அமெரிக்கா நினைக்கிறாங்க. ரொம்ப தெளிவாக டாக்டிக்ஸோடு பண்ணுறாங்க. இப்போ நேரடி யுத்தம் வந்தால் அமெரிக்கா சப்போர்ட் நாடுகள் வரும், நேரடியாக வரல. இது கிட்டத்தட்ட கோல்டு வார் தான், கிட்டத்தட்ட ஒரு மறைமுக வார் தான். அப்போ மறைமுகமான உலக வார்னா வச்சுக்கலாம், உலக யுத்தம்னு வச்சுக்கலாம், நேரடி உலக யுத்தம் அல்ல. இப்போ என்ன பிரச்சனைனா, உலகத்துக்கு இந்த ஹார்மூஸ் வழியாக செல்கின்ற கப்பல்களை ஃப்ரீயாக விடணும். அப்போ இந்த அமெரிக்க
கப்பல்களுடைய முற்றுகை தளர்த்தப்படணும், திரும்பி போகணும். அதனால தான் போர்லேருந்து பேக் வாங்குறாங்க அமெரிக்கா. ஆமாம், இது கிட்டத்தட்ட அந்த முற்றுகை கைவிடப்பட போகிறதுன்னு தெரியுது. பேச்சுவார்த்தை ஏற்கனவே பாகிஸ்தானில் தோல்வி. பாகிஸ்தானில் வச்சு ஒரு பேச்சுவார்த்தைக்கு ட்ரை பண்ணாங்க. ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் இராக்கிலாம் வந்தார், இங்கேருந்து எல்லோரும் போனாங்க. ஆனால் பேச்சுவார்த்தை தோல்வி. இனியும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் என்று நம்பிக்கை இல்லை. காரணம், இப்போ அமெரிக்கா போடுற டிமாண்ட் மாதிரி ஈரான் டிமாண்ட் பண்ணுறாங்க நிபந்தனைகள். எனக்கு நீ இவ்வளோ நிபந்தனை கொடு, எனக்கு என்னுடைய லாஸ் $800 பில்லியன் கொடு, இனிமேல் போர் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு எழுதி கொடு, வளைகுடா நாடுகள் இருக்கின்ற உன்னுடைய அமெரிக்க பேஸ்கள்லாம் நீ காலி பண்ணிட்டு போயிடு. அப்போ இந்த நிபந்தனைகளை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளாது. அதே போன்று அமெரிக்கா போடுகின்ற நிபந்தனைகளை ஈரான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதனால நீ நிபந்தனை போட வேண்டாம், நானும் நிபந்தனை போடலை, நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு அமெரிக்கா நகர்ந்து விட்டது. அதனால தான் அதை புரிந்து கொண்டு என்ன செய்கிறாங்க, இஸ்ரேல் அமெரிக்காவுடைய சொல் பேச்சை மீறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சண்டை போடும் பொழுது இஸ்ரேலை தாக்கினால் அமெரிக்காவுக்கு ஒரு வழி இல்லை வந்துடும் நினைக்கிறாங்க. அமெரிக்கா தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, இனி நாங்கள் சண்டைக்கு வர மாட்டோம், நாங்கள் வெளியேறுறோம். ஏனென்றால் அமெரிக்காவிலே ட்ரம்புக்கு இப்போ நெருக்கடி, பெரிய நெருக்கடி. அமெரிக்காவுடைய செனட்டர் கூட்டம் நடந்தபோது அங்கே இருக்கின்ற செனட்டர்கள் ரொம்ப காட்டமான அறிக்கையை கொடுத்தாங்க. என்னென்னா, ட்ரம்ப் செய்தது தவறு, இவ்வளவு லாஸ் தேவையில்லை, பல லட்சம் கோடி டாலரை அமெரிக்கா இழந்திருக்கிறது, இதில் நமக்கு என்ன லாபம், இந்த ஈரானோடு சண்டை போட்டதில் என்ன லாபம், அமெரிக்காவுக்கு என்ன நஷ்டம் அப்படிங்கிறதையும் பேசியிருக்காங்க. அப்போ இவ்வளவு நஷ்டத்தை தாங்கிக்கிட்டு இந்த யுத்தத்தை கலந்துக்கணுமா அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு குரல் இன்றைக்கி அமெரிக்காவில் ட்ரம்புக்கு எதிராக எழுந்திருக்கிறது. அப்போ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட அமெரிக்கா அந்த போரை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறது என்பதுதான் நிஜம். இஸ்ரேல் இது அவங்களுடைய பாதுகாப்புக்கு போராடுறாங்களா, இல்லை அதாவது தாக்குதல் அரசியலை முன்னெடுக்கிறாங்களா சார்? இல்லைங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இஸ்ரேல் அந்த மத்திய தரை நாடுகளில் இருக்கிறது. வடக்கு பகுதியில் லெபனான் இருக்குது, தெற்கு பகுதியில் பாலஸ்தீனம் இருக்குது, அந்த பக்கம் ஜோர்டான் இருக்குது, இந்த பக்கம் எகிப்து இருக்குது, சுற்றி அரபு நாடுகள் இருக்குது. அந்த அரபு நாடுகளுக்கு நடுவில், முஸ்லீம் நாடுகளுக்கு நடுவில் தான் இஸ்ரேல் என்கிற நாடு இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, இந்த அத்தனை நாடுகளுமே இஸ்ரேலோடு முரண்பட்ட நாடுகள் தான், புரிஞ்சுங்க. ரெண்டாவது, இஸ்ரேலில் இருக்கின்ற ஜெருசலம், அந்த ஜெருசலம் நகரம் கிறிஸ்துவ யூத முஸ்லீம்களுக்கு முக்கியமான ஒரு தலம், 3 மதமுமே முக்கியமாக கருதுகின்ற நகரம். அந்த ஜெருசலத்தை யார் கையில் வைத்துக்கொள்வது என்கிற ஒரு பிரச்சனையும் இருக்குங்க, ஒன்று. இரண்டாவது, அந்த மத்திய தரை நாடுகளை தன் கண்ட்ரோலில் கொண்டு வர வேண்டும் என்று இஸ்ரேல் நினைக்கிது. அதை அமெரிக்காவை வைத்து பயன்படுத்த பார்க்குறாங்க. அதன் அடிப்படையில் தான் ஒப்பந்தங்களை போடுறாங்க. அதுக்கு பேர் ஆபிரகாம் ஒப்பந்தம் சொல்கிறாங்க. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் சவுதி அரேபியாவோட ஒப்பந்தத்துக்கு வர்றாங்க, கத்தாரோட ஒப்பந்தம், அரபு அமீரகத்தோட ஒப்பந்தம், இப்படியெல்லாம் ஒப்பந்தங்களை போடுறாங்க. இதன் மூலமாக ஈரானை தனிமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாங்க. ஏனென்றால் ஈரான் அரபு நாடு அல்ல. சவுதி அரேபியா, கத்தார், அரபு அமீரகம் எல்லாம் அரபு நாடுகள், ஜோர்டான் அரபு நாடு. ஆனால் ஈரான் அரபு நாடு அல்ல, ஈரான் ஒரு முஸ்லீம் நாடு, அவ்வளவுதான். அப்போ ஈரானை தனிமைப்படுத்த வேண்டும் என்றால் இந்த நாடுகள்லாம் நமக்கு உறவாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதற்கு கூட கை கொடுப்பது தான் அமெரிக்கா. அமெரிக்காங்கிற ஒரு தாதாவை வைத்துக்கொண்டு, ஒரு ரவுடியை வைத்துக்கொண்டு இதெல்லாம் மிரட்டி இந்த நாடுகளை அக்ரிமெண்ட் போடுறாங்க. இவர்களும் எப்படி சொல்லி அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னா, ஈரான் உங்களை அடிச்சிடும், நாங்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலேயே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வைக்கிறாங்க. இப்போ சவுதி அரேபியாவில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அமெரிக்கா போலீஸ் ஸ்டேஷன், நான் ஒரு புரியறதுக்காக சொல்கிறேன். அரபு அமீரகத்தில் அமெரிக்காவுடைய ஒரு போலீஸ் ஸ்டேஷன், கத்தாரில், பஹ்ரைனில். இது காரணம் என்னென்னா, உனக்கு பாதுகாப்பு நான் இருக்கேன், உனக்கு பாதுகாப்புக்கு இசட் பிரிவு கொடுத்துருக்கேன், ஆனால் அதுக்கு சம்பளம் கொடுத்துரு. இப்படி தான் அமெரிக்கா அங்கே இருக்குது. ஆனால் உண்மையில் அமெரிக்கா தான் அரபு நாடுகளுக்கு எதிரி. இதை புரிஞ்சுக்கல அரபு நாடுகள். ஈரானை எதிரியாக காமிச்சே பயமுறுத்தி காமிச்சு பூச்சாண்டின்னு காமிச்சு இவங்கள்ட்ட வருமானத்தை வாங்கி கொண்டிருந்தார். அது இன்றைக்கி ஈரான் அமெரிக்கா சண்டையில் உடஞ்சிருச்சு. இன்றைக்கி அரபு நாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விழித்து கொண்டு விட்டன. இருந்தாலும் திருப்பி மிரட்டுறாங்க, பாரு அவனை நம்பாத, அவன் உனக்கு எப்போவுமே கெடுதி தான் பண்ணுவான், அவன் நல்லது செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் ஈரானுடைய எதிர்ப்பு, ஈரானுடைய வெறுப்பு, ஈரான் மேல் உள்ள வெறுப்பை கட்டமைக்க பார்க்குறாங்க. அதுதான் இந்த பிரச்சனையான உண்மையான காரணம். இரண்டாவது, நீங்கள் முக்கியமாக கேட்டீங்க, இஸ்ரேலுக்கு என்ன லாபம்? இஸ்ரேலுக்கு தான் லாபம்.
என்னென்றால் அது தனியாக இருக்கிறது, தன் எல்லையை பெருக்குகிறது. இன்றைக்கி லெபனான பகுதியை பிடிச்சிட்டாங்க, அதுவும் இஸ்ரேலோட ஒரு பகுதின்றாங்க. ஏற்கனவே பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதி மேற்கு கரையை இது எங்களுடைய பகுதின்னு சொல்கிறாங்க. ஜோர்டானில் ஒரு பகுதியை பிடிச்சி வச்சுருக்காங்க, எகிப்தில் ஒரு பகுதியை பிடிச்சி வச்சுருக்காங்க. ஒரு அகண்ட இஸ்ரேல், கிரேட்டர் இஸ்ரேல் அப்படின்னு தன்னுடைய எல்லையை விரிவுபடுத்துவதற்கு ஒரு வரைபடத்தை வச்சுருக்காங்க. நீங்கள் இஸ்ரேலுடைய இராணுவ வீரனுடைய ஹெல்மெட்டை பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்மெட்டுடைய நெத்தியில் ஒரு வரைபடம் இருக்கும். இதுதான் அகண்ட இஸ்ரேல். அது இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த எல்லை லெபனான் முழுவதும் இருக்கும், சிரியாவில் வரைக்கும் போகும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஈராக்கில் சில பகுதிகள் கூட இதில் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து எப்பொழுது நிறைவடைகிறதோ அப்பொழுது தான் உண்மையான இஸ்ரேல் மலரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை நோக்கித்தான் அது நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் அமெரிக்காவுடைய உதவி அவங்களுக்கு தேவைப்படுது. ஓகே சார், இறுதியான ஒரு கொஸ்டின். இந்த போர் தொடர்ந்துச்சுன்னா இந்தியா போன்ற நாடுகளுக்கு எந்த மாதிரியான பொருளாதார பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு? ஏற்கனவே நமக்கு பொருளாதார பிரச்சனை வந்துருச்சு. பிரதமர் மோடி சொன்னார்ல, நாம் வறுமையை நோக்கி போகிறோம். இதை சொன்னது யார்? நம்ம பிரதமர் தான். நம்ம வறுமையை நோக்கி போகிறோம், எக்கனாமிக் கிரைசிஸ் நோக்கி போகிறோம். இனி யாரும் தங்கம் வாங்காதீங்க சொன்னாரா? யாரும் தங்கம் வாங்காதீங்க, யாரும் அதிகமாக வெளியே போகாதீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கள், பெட்ரோல் கன்சம்ஷனை குறைச்சிக்குங்க. இதெல்லாம் எதை நோக்கிய விஷயம்? இந்த போர்னால் ஏற்பட்டது தான். இந்த யுத்தத்தின் காரணமாக இன்றைக்கி எல்லா நாடுகளும் இன்றைக்கி பொருளாதார கிரைசிஸ், எக்கனாமிக் கிரைசிஸ் என்கிற இடத்துல நகர்ந்து கொண்டிருக்காங்க. இதை தடுக்கத்தான் இன்றைக்கி எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க. அதை புரிந்து கொண்டு தான் அமெரிக்கா தன்னுடைய படைகளை வாபஸ் வாங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்காவுக்கே இன்றைக்கி பாதிப்பு, அவர்களுக்கே இன்றைக்கி பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இது தேவையில்லை. அமெரிக்காவில் இருக்கின்ற செனட்டர்கள், எம்பிக்கள், ஐயோ ட்ரம்ப் அவர்களே, இது நமக்கும் பேக் ஃபயர் ஆகிட்டு இருக்கு, இந்த போரினால் ஒரு லாபம் இல்லை, நீங்கள் இஸ்ரேலுக்கு உதவி பண்ண போய் நமக்கும் கஷ்டம், உலக நாடுகளுக்கும் கஷ்டம் என்பதை இன்றைக்கி சொல்லி சொல்லி புரிய வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது. ஓகே சார், சிறப்பான தகவல்.